ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டு போவான். அது திராவிடம். ஒவ்வொரு சாதியும் பிரிந்து பிரிந்து தம் இனமுன்னோருக்கு வணக்கம் செலுத்தும் தமிழ் தேசியம். இதான் இது. இப்ப ஒருத்தன் எல்லாரையும் ஒரே மாலையில் ஒரே நாரில் இத்தனை மலர்களையும் கோர்க்கிறான் என்பதில் அவனுக்கு பிரச்சனை இருக்குடா. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நிலப்பரப்பிலே துணை கண்டத்திலே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். 80 விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். இந்த மக்கள் இரு சமூக மக்களின் தேவை ஒன்றுதான், வெவ்வேறு இல்லை, ஒன்றுதான். இந்த இரண்டு சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும். ஆனால் இவர்கள் நிற்பதில்லை. அதுதான் கெடுவாய்ப்பு. தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை, அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை தன் சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள். நான் சொல்லல, அறிவாசான அம்பேத்கர். எல்லாம் கவனிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கிட்ட, உங்ககிட்ட, நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்ய வேண்டியது, வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை வந்து விட்ட பிறகு இந்த நாட்டை ஆள்கிற அதிகாரம், அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்து விட்ட பிறகு, ஆள்கிற உரிமை அவர்களுக்கு வந்து விட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன்? நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே? ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்கிறான். இது மேம்போக்காக கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டாமல் மேற்கூரையை எவ்வளவு அழகாக வேய்ந்தும் எவ்வளவு அழகாக கட்டியும் பயனில்லை என் உடன் பிறந்தார்களே. கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் ஆதி தமிழர் விடுதலை பெற்று மேம்பட்டு கல்வி, அரசியல், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உயராது தமிழ் சமூகம் உயராது. உன் ஆதி சிவன் யார்? நீ மதித்து வணங்குகிற இறை சிவன் யார்? சிவன் யார்? சிவனை மதித்து வணங்குகிறாய், அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய். இதுதான் இங்க நடந்த கொடுமை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. அந்த வள்ளுவன் வழிவந்த பரம்பரையை பறையன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறான். இதாண்டா கொடுமை, இதாண்டா கொடுமை. இதை தகர்க்க யாரால் முடியும்? தமிழ் பேரினத்தின் பெருந்தி பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பால் முடியும். அவனுடைய மகன் சீமான், அவனுடைய பிள்ளைகள், அவன் உயிர் தம்பி தங்கைகளால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள். யார்? நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள் யார்? சில கூலி திராவிடர்கள். போலி தமிழ் தேசியர், கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள். என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதிய தீண்டாமை, இழிவு, கொடுமை, ஏற்றத்தாழ்வு, ஏழ்மை, வறுமை, இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ, என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள். தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து சரி எதுக்குடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எதுக்கெடுத்தாலும் ஜீமா ஜீமா ஜீமா. பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான் பெரிய பெரிய வேடிக்கை.
நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களில் ஒருவர். நான் சொல்லல, வெள்ளக்கார துறைகளே, வெள்ளக்கார ஆளுநர்களே பாராட்டுகிறார். நம்முடைய பாட்டனார், நம்முடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் அவர்களுக்கு, நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்கு மேம்பாட்டுக்கு ஆற்றிய அரிய தொண்டை பார்த்து அவருக்கு 1926 ராவ் சாஹிப் என்கிற பட்டத்தையும், பிறகு 1930 திவான் பகதூர், ராவ் பகதூர் என்ற பட்டத்தையும், பிறகு 1936 திவான் பகதூர் என்ற பட்டத்தையும் கொடுத்து வெள்ளையர் அரசு பெருமைப்படுத்தியது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், அடுத்த மாபெரும் அடையாளமும் ஆளுமமாக இருக்கிறது நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள். சிறந்த கல்வியாளர், ஆசிரியர், படிக்கவில்லை என்ற நிலையில் படிப்பிக்கிற இடத்திற்கு உயர்ந்த ஆசிரியர் பெருமகன், கற்பித்தலில் தனித்திறன் கொண்ட ஆற்றலாளர், இனிய மொழி, எளிய வார்த்தைகள், எளிய பேரன்பு கொண்டு மாணவர்களை நடத்துகிற, சுடுசொல் இல்லாது, கடுஞ்சொல் இல்லாது, இன்சொல்லால் மாணவர்களை நடத்துகிற, கடும் பயிற்சியும் எளிய முறையில் கற்றுக் கொடுத்து ஊட்டி புகட்டுகிற பேராற்றல் கொண்ட பெருந்தகையாக நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் இருந்தார். பிறகு சென்னையிலே சாரணர், NSS சாரணர் இயக்கம் என்ற ஒன்றை தோற்றுவித்த பெருந்தகையாக நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார். சென்னையில் தொடங்கி அதை தமிழ்நாடெங்கும் பொதுமைப்படுத்துவதற்கு மிகுந்த ஈடுபாட்டோடு உழைத்து அந்த சாரணர் இயக்கத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். 1924 இந்தியாவில் இருந்து முதன் முதலாக இந்த நாட்டிலே பொதுப்பணி தொடர்பான அந்த அரசாணை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட மகன் நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள்தான். அந்த கூட்டத்திலே பங்கேற்று அவர் எடுத்து வைத்த கருத்தில்தான் இந்த நிலப்பரப்பில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் சுமந்திருக்கிற இழிநிலையை உலகத்தாரின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமகன் நம்முடைய தாத்தா MG ராஜா அவர்கள்தான், மாசி ராஜா அவர்கள்தான். பிறகு வில்லிங்டன் பிரபு அவர்களால் 1919 கௌரவ நீதிபதியாக நியமிக்கப்பட்டு கௌரவ சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பப்பட்டு அங்கு தொடர்ச்சியாக 21, 25, 26 இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக சட்டசபையிலே இருந்து மக்கள் பணியாற்றிய மகத்தான தலைவர். நீதிபதியாக இருக்கிற போது நீதி தவறாமல் உண்மையும் நேர்மையுமாக எப்படி ஒரு நீதிபதி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய மகான் நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கையினர் மறந்துவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த 3 பெரும் ஆளுமைகளை எடுத்து வச்சு பேசி முடிப்பது என்பது மிகப்பெரிய சவால். பாட்டனார் அயோத்திதாசரே ஒரு மேடை கொடுத்திருக்க வேண்டும், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு 1 மணி நேரம் கொடுத்திருக்க வேண்டும் குறைந்தது, தாத்தா மாசி ராஜா அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். 3 பேரையும் சேர்த்து பேச என்று என்னுடைய திறமைக்கு ஒரு சவால் போல விட்டீர்கள். நேரம் வேறு போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் அன்பு பிள்ளைகள், நம்முடைய தாத்தாக்கள் பாட்டனார்களை தேடி தேடி நீங்கள் படித்து அறிய வேண்டும். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெறாது. வரலாற்றை படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது. நாம் நம்மின வரலாற்றை படைத்தால் தான் நமக்கான வரலாற்றை படைக்க முடியும். எனவே இங்கே பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கு. பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள், அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார். பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டதே இல்லை. அவரே சொல்கிறார் நான் கன்னடர் என்று. கன்னடரை கர்நாடர் என்று சொல்லாது, கருப்பை கருப்பென்று சொல்லாமல் வெளுப்பென்று எப்படி சொல்வீர்கள்?
கன்னடரை கன்னடராக ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரியாரை கன்னடர் என்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்பார்கள். அண்ணல் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம். பிறகு இவ்வளவு காலம் அவரை அறிவாசானை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று அல்ல, மராட்டியர் என்றுதான். அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது, மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது. அதை வாசித்து நேசித்து அறிந்ததால் அந்த தடத்தை, அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம். அவ்வளவுதான். விண்ணூர்தியில் பறக்கிறோம். தமிழன் கண்டுபிடித்தான் என்றல்ல, வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தான். ஆல்பர்ட் ரைட், வில்பர் ரைட் 2 பேரும் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரிந்துதான் பறக்கிறோம். ஊசி போடுகிறோம். தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றல்ல, வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றுதான். ஆனால் போட்டால் பிழைக்க முடியுது, வலி போகுது, நோய் தீருது, போடும். உலகெங்கும் சரியானதை ஏற்கிறோம், தவறானதை தவிர்க்கிறோம். மாமேதை மார்க்ஸ் அவர்களை ஜெர்மானியர் என்றுதான் ஏற்கிறோம். அவன் முன்வைத்த கோட்பாடு உலகெங்கும் வாழுகிற மானுட சமூகத்திற்கு பொதுவானது, ஏற்கிறோம். அப்படித்தான் எங்கள் மோதாதை தந்தெளிய மறைமொழி வள்ளுவமும் குறளும் உலகெங்கும் ஏற்கப்பட்டிருப்பது அப்படித்தான்.